ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை காலை வேளையிலும் நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாக தேவனுடைய பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஒன்றாக உயர்த்துவோம்.
தெய்வமாய், அமர்ந்த தண்ணீரண்டை உம்மை கொண்டு போய் சேர்க்கிற தெய்வமா இருந்தா இந்த காலை வேளை ஆண்டவரை நம்பி அவரை தேடி நாம் தஞ்சமாய் வந்திருக்கிறோம் அல்லவா? அவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம் என்று நாம் எல்லாரும் எழுந்திருந்து தேவனை ஆராதிப்போமா? ஆண்டுடைய சமூகத்திலாம் எழுந்திருந்து தேவனை உண்மை நம்பி நாங்கள் தேடி நாடி வந்திருக்கிறோம். நாங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை என்று அப்பா எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நம்பி வார்த்தையை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் என்று ஆண்டோடு கேட்போமா? உற்சாகமாய் நம்பிக்கையோடு கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிப்போம்.
ஒவ்வொரு நாளும் விலகாத தெய்வமாய் நம்மளை நடத்தி வந்தார் அல்லவா. நாம் கண்ணீர் சிந்த நேரத்துல, நாம் கலங்கி நின்ற நேரத்துல, மனுஷனால் உதறிவிட்ட நேரத்துல அவர் நம்மளுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் மாற்றி தேற்றி வந்தார் அல்லவா. நாம் அவர் மேல் எவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் வைத்திருக்கிறோம். அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது. நாம் கஷ்டப்படும் போது, கவலைப்படும் போது, துயரப்படும் போது எந்த அன்பும் நம்மளை ஆறுதல் படுத்த முடியாது. இயேசுவின் அன்பு ஒன்று மாத்திரம்தான் நம்மளை துடைக்கிற அன்பாய், தேற்றுகிற அன்பாய், ஆற்றுகிற அன்பாய் இருக்கிறது. அவர் நம்ம மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட அன்பு அவர் மேல் வைத்திருக்கிறோம். உண்மையான அன்பு, விசுவாசமுள்ள அன்பு நம்ம மேல் இருக்கிறதா என்று நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். தெய்வமே, நாங்கள் உம்முடையத்தில் நாங்கள் அன்பாய் உம்முடைய பாத்தில் நாங்கள் நேசித்து, உம்மை நேசித்து நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு அன்பு செலுத்த நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளை ஆண்டவருக்கு சொல்லுவோம், அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது, அவருடைய இரக்கம் எவ்வளவு மேலானது. நாம் பாவியாய் இருந்த நம்மை தேவன் வேறு பிரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார் அல்லவா. அவர் எவ்வளவு மேலான தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா, அன்பு செலுத்துவோமா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று இந்த காலை வேளை நாம் தெய்வத்தில் சொல்லுவோமா.
வாழ்வோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆண்டவரே எங்க வாழ்வுல வருகிற எல்லா காரியமும் உம்மால் தானப்பா. உம்முடைய அன்பை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய அன்பு ஒருபோதும் மாறாது. உம்முடைய அன்பு ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதா இருக்கிறது. நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அல்லவா. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஒரு நாளும் அவருடைய அன்பை விட்டு வழிவிலகி போகாதபடி அவருடைய அன்புக்கு நேராக நம்மளை மாற்றுகிற திசை திருப்புகிற அவருடைய அன்புக்கு நேராக விடாதபடிக்கு நம்மளை பின்மாற்றத்தில் கொண்டு போகிற எல்லா காரியங்களும் நம்மை விட்டு ஒழித்து தேவனை மாத்திரம் நேசிக்கிறவராய், தேவனத்துல மாத்திரம் அன்பு செலுத்துகிறவராய், அவரை மாத்திரம் தஞ்சமாய் நாம் பிடித்து கொண்டோமானால் அவருடைய வெற்றி நம்மளை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கும். அவர் நம்மை ஒவ்வொரு நாள் நடத்துகிற தெய்வமாய், அவர் ஒவ்வொரு நாள் நம்மளை வழிநடத்துகிற தெய்வமா இருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை உண்மை மாத்திரம் நான் நேசிப்பேன் ராஜா, உமக்கு மாத்திரம் நாங்கள் அன்பு செலுத்துவோம், உண்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் ராஜா. ஆண்டவரே இந்த வாழ்ல எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விட்டு உண்மையே நாங்கள் தஞ்சமாய் அடைக்கலமாய் உடைய அன்புக்கு நேராய் நாங்கள் வருகிறோம் என்று நாங்கள் முழுமையாய் அர்ப்பணிப்போம். இந்த காலை வேளை தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்தது. மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதித்தது நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆயா வந்து ஜெபிக்கும்படி கேட்டுள்ளோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மனோகரமான மனமகிழ்ச்சியினுடைய இந்த குளிர்ச்சியான இந்த ஞாயிற்று